Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 50 கிராம் பீன்ஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு 2 தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியா எடுத்துர்க்கேன். 3 வெள்ளை பூண்டு பல், அதுக்கு அப்புறம் தேங்காய் நான் எடுத்துக்க கூடிய அளவு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள். இது எல்லாமே காரத்துக்கு தேவையான அளவு. நீங்க காரம் வேணும்னா அதிகமா சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாய் வச்சு நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வதக்குனா டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் சாப்பிட்றதுக்கு. இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடும் ஓரளவுக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இதுலேயே வெந்துடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் பீன்ஸும் வேகட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சோம்பு, வெள்ளை பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூட தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் பீன்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும். இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, அதனால் லாஸ்ட்டில் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.